அன்புசால் அன்னை பாலாவின் உறவுகளே, இனிய நமஸ்காரங்கள். உனக்குள் இருக்கும் வாழையை உணர்வது எப்படி? இந்த பகுதி 4ஆம் பகுதி. அதாவது நம்ம 2ஆம் பகுதியில் ஒரு கதை சொன்னோம். முனிவரும் ஒரு சிஷ்யரும் கதை சொன்னோம். எப்படி அந்த சிஷ்யர் தன்னை உணர்ந்தாரா இல்லையா என்பதை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். 3ஆம் பதிவில் ஐயா மகரிஷி கோரக்கரை பற்றி பேசுறதுனால நம்ம அதை பற்றி பேச முடியல. இப்போ அந்த பதிவில் அந்த கதையை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க இறைவனத்துக்கு போயிடலாம். அன்புசால் உறவுகளே, இனிய நமஸ்காரம். அன்னை பாலாவின் பாதாள விந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அன்பு உள்ளங்களே, இதுவரைக்கும் அன்னை வாழையின் உத்தரவுப்படி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எளியவன் சொன்ன விஷயங்களை கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் நிறைய பேச போகிறோம். ஒவ்வொரு நாளும் அவ சொல்கிற கருத்துக்களை சிறுமி அல்லவா கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அவங்கள்ட்ட பேச முடியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால் எல்லாத்தையும் கவனித்து கூர்ந்து கேளுங்க. உன்னை உணர் அப்படின்னு சொன்னால் உடனே கொடுத்துறதல்ல. ஜீபூபான் மந்திரம் சொல்லியோ இல்லை பெரிய ஒரு மந்திரத்தை சொல்லியோ உங்களுக்கு கையை தொட்டோ நெத்தியில் பொட்டு வச்சோ கனிகளை கொடுத்தோ அல்லது உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லியோ என்ன உபதேசங்களை கொடுத்தாலும் அது உங்களுக்கு சீர்மிகு உணர்வாக இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கிற வாழையை உங்களுக்கு அறியாமல் புரிஞ்சுக்கிறது இல்லை, உங்களுக்கு அறிஞ்சு புரிஞ்சுக்கிறது தான் உணர். அப்போது இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அது வாங்கிட்டா சரியாயிடும், இது வாங்கிட்டா சரியாயிடும் அப்படின்னு ஃபேஷனுக்காக பேசுகிறதல்ல இந்த வாழையோடைய முக்கியமான விஷயங்கள். புரியுதுங்களா? இந்த உணர் என்பது பார்த்தீங்கன்னா உனக்குள்ள இருக்கும் ஆத்மசக்தியை உணர், உனக்குள்ள இருக்கும் வாழையை உணர், உனக்குள்ள இருக்கும் மனதை உணர். மனம் என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, எங்கே இருக்கிறது, இது எல்லாமே நீங்கள் உணர வேண்டும். அதுக்கு தான் அன்னை வாழையுடைய விஷயங்கள் ரொம்பவும் ரகசியமாக சித்தர்களால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் நண்பர்களே, எல்லாரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களால் எல்லாமே வெளிக்கொணரப்பட்டது. நாம் உணர்வதற்கு முதல் படியாக செய்ய வேண்டிய பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம். இறைசக்தியை பற்றி தூஷணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களில் கெட்ட வழியில் போவதற்கும் கெட்ட செயல் செய்வதற்கும் மிகவும் அருமையான வாய்ப்புகளை இந்த கலியுகம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்பொழுது கலியுகத்தின் நேர் எதிரியான அன்னை வாழை புரிந்திருக்கும். இப்பொழுது அவளை நீங்கள் தரிசனம் செய்வதற்கும் உள்ளுக்குள் இருத்துவதற்கும் நீங்கள் பிரயத்தனம் பட்டுத்தானே ஆக வேண்டும். அதைத்தானே சித்தர்கள் செய்தார்கள். அப்படி பிரயத்தனம் ஏனையா பட வேண்டும்? நான் போற போக்கிலே போய்விடுறேன் என்றால் நம்முடைய கர்மவினை முற்றிக்கொண்டே போகும் அல்லவா? துன்பங்களும் துயரங்களும் அடித்து செல்லும் அல்லவா? நாம் ஒரு கணம் நன்றாக இருப்போம், ஒரு கணம் எங்கேயாவது ஓடிக்கொண்டிருப்போம், அழுது கொண்டிருப்போம், துயரத்தில் சிக்கிக் கொண்டிருப்போம், சிக்கல்வான வலைகளில் பின்னப்பட்டிருப்போம். இதெல்லாம் எதற்காக? வெற்றி என்பது உங்களுக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த வெற்றி தேவதையை உங்கள் கூடவே இருக்க வேண்டும். அன்னை வாழை அனுதினம் உங்களை காக்க வேண்டும். அவருடைய அருட்பார்வை உங்களுக்கு வர வேண்டும்
இதற்காகத்தான் சித்தர்கள் உன்னை உணர், வாழையை பூசித்து வா, வாழையை பூசித்து வா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வாழையை பூசித்தவர் மட்டும்தான் சித்தனானார். நீங்கள் கேள்விப்படுங்கள், நினைவுபடுத்தி பாருங்கள். அத்தனை பேரும் மகான்களும் மகரிஷிகளும் ஆகினார்கள். ஆனால் வாழையை எவரெல்லாம் பூசித்தாரோ, வாழையை எவரெல்லாம் புரிந்து கொண்டாரோ, யார் எல்லாம் வாழை உள்ளிருத்தினாரோ அவர் மட்டும்தான் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை பேரும் பாருங்கள் சித்தர்கள் அல்ல. சித்தர்கள் என்றால் சித்தத்தில் வாழையை அடக்கியவர்கள் தான் சித்தர்கள். இப்படியாக பல வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இன்றளவும் நம் கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். ஏனென்றால் யுகம் கலியுகம் அல்லவா, அதனால் மறைந்திருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் மறைந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆன்மா என்பதே ஒரு சிறிய ஒளி, மிகச்சிறிய ஒளி என்று வைத்துக் கொண்டால் அந்த ஆன்மாக்குள் களி புகுவதற்குள் அன்னை வாழை புகுந்திருக்கிறாள். இப்பொழுது இந்த கூற்றை நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள், உண்மை புரிந்துவிடும். சிவத்தை ஊடுருவி களி உள்ளே செல்கிறது. அந்த களியை முறியடிப்பதற்கு அன்னை வாழை உள்ளே ஒளிந்திருக்கிறார். அப்பொழுது அன்னை வாழை இருக்கும் கதவை நீங்கள் திறந்து விட்டால் களியை சர்வ நிச்சயமாக முறியடித்து விடலாம் அல்லவா? இந்த கூற்றை மறந்து விடாதீர்கள். புரியாமல் இருந்தால் மறுபடியும் சிந்தனை செய்து மறுபடியும் கேளுங்கள். இதுதான் உண்மை. அன்னையின் கதவுகளை உங்களுக்குள் நீங்கள் திறந்து விட்டால் எந்த சக்தியுமே, எந்த கெட்ட சக்தியுமே, யாருமே எதுவுமே உங்களை செய்ய முடியாது. அன்னை வாழை மகா காளியாக, ஆதிசக்தியாக, சிம்மஸ்வரூபிணியாக, வானத்துக்கும் பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்ச தேவதையாக உங்கள் கண்முன்னே காட்சி கொடுப்பாள். இதுதான் உண்மை. இதற்காகத்தான் இந்த தொடர் நான் சொல்ல நான் தழுதழுக்கிறது. ஏனென்றால் அவர் நடத்திய அத்தனை அற்புதங்களையும் நான் உணராமல் இருந்து பிறகு உணர்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய நினைவு நான் இந்த பதிவினுடைய என்னுடைய கண்களில் ஜாலம் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இப்படித்தான் வாழை நம்மை ஆட்கொள்வாள். புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு வாழையை நீங்கள் முழுவதுமாக உள்ளே ஆராதியுங்கள். ஆம் அன்பு நண்பர்களே, நான் விளையாட்டுக்கு கூறவில்லை, நிச்சயமாகவே உணர்ந்து கூறுகிறேன். அப்படி உணர்ந்து கூறும் விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். என்னுடைய குருமார்கள் எமக்கு அளித்த வரத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் எத்தனையோ முறை வந்து நீ என்ன உபதேசம் வாங்கியிருக்கிறாய், என்ன செய்திருக்கிறாய், நாங்கள் சொல்லும் மந்திரம் தெரியுமா, உங்களுக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, நீங்கள் அப்படி அணிய தெரியுமா, இதை அணிய தெரியுமா என்றெல்லாம் கேட்டு எனக்கு தெரியாமலேயே என்னுடைய சிஷ்யர்களை தனி கூட்டமாக வளைத்து தனக்கெல்லாம் தெரிந்து விட்டது என்று அவர்கள் கேலி பேசுறையும் நான் மறக்கவில்லை. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அன்னையை தவிர வேறு உதவியை நான் நாடவில்லை. நீ இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கிறது என்று அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டேன். அந்த குழந்தையான மகாதெய்வம் என்னை கரம் பிடித்து கொண்டு சென்றது. அதுதான் உண்மை. அப்பொழுது அவர்கள் என் முன்னே கேலி பேசியவர்கள் அத்துணை பேரும் எனக்கு தெரியாமலே வந்து நான் என்ன செய்கிறேன் என்று வேவு பார்த்து கொண்டும் சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அன்னை அதோ பார், வருகிறான் பார், அவன்தான் உன்னிடம் வரும்போது எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக வருவான், நீ பார்த்துக்கொள் என்று அவருடைய அங்கு அடையாளங்களையும் எனக்கு உரைத்தவள் தான் வாழை. அப்பொழுது எதுவுமே நான் பேசவில்லை. ஆனால் அவர் என்னை பார்த்த பார்வை, என்ன செய்து விட போகிறார் இவர், என்ன தெரியும், நாம் இத்தனை கற்றுக்கொடுக்கிறோமே, இத்தனை வேதங்களை பயின்றெடுக்கிறோமே, இத்தனை மந்திரங்கள் ஓதுகிறோமே, அன்னை இவரிடம் என்ன செய்து விட போகிறார் என்ற இருமாப்பில் இன்னொரு மகானுபாவர், அவரையும் ஒரு கோயிலின் அறங்காவலர், அவரையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் அன்னை அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டித்தான் அனுப்பினார் என்பது எனக்கு பிற்காலங்களில் தெரிய வந்தது. ஆகவே நண்பர்களே, முழுதாக அர்ப்பணியுங்கள், சரணாகதி அடையுங்கள், எவரை பற்றியும் கவலைப்படாதீர்கள். யாரும் உங்களை பேசுகிறார் அல்லது உங்களை புறக்கணிக்கிறார், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஆணவம் பேசுகிறார், என்னிடமே பல பேர் பேசியிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன, உங்களை பார்த்த உடனே இவருக்கு என்ன தெரிந்து விட்டது என்ற ஆணவம் எனக்கு தலையேறுகிறது. உங்களை நான் மதிக்கக்கூட முடியவில்லை.
என்று என் கண்முன்னே பேசியிருக்கிறார்கள். நான் சிரித்து கொண்டே சொல்வேன், எனக்கு என்ன தெரியும், அன்னை இருக்கிறாள், அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நான் விலகிடுவேன். இப்பொழுது கூட அன்னை யார் பார்க்க வேண்டுமோ அவர்களை மட்டும்தான் அன்னை பார்க்க அனுமதிக்கப்படுகிறது. எல்லாரையுமே திறந்த ஒரு கோயில், எல்லாரிடம் வாங்கள் வாங்கள் என்று யாரையும் வரவிருப்பதாக இல்லை. அன்னை யாரை சொல்கிறாளோ, யாரை உள்ளே வர வேண்டும் நினைக்கிறாளோ அவர்தான் சர்வ நிச்சயமாக இங்கே வர முடியும். நிச்சயமாக இது நிதர்சனமான உண்மை. ஆகவே நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அன்னை வாழை இருக்க பயமேன், வாளை உங்களுக்குள் இருத்திக் கொள்ளுங்கள். இன்னும் பல விஷயங்களை பேச 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 அவள் உங்களுக்குள்ளே வந்து விடுவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய துஷ்ட நாச குணங்கள் அத்துணையுமே உங்களை விட்டு விலகுவதை பார்ப்பீர்கள். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக நல்ல ஒரு மனிதராக, வாழையின் அன்பு தோழமையாக, அல்லது வாழையின் அன்னை ஆதிபராசக்தியின் குழந்தையாக நீங்கள் மாறி சகல சௌபாகியங்களையும் செல்வங்களையும் அடைவீர்கள் என்பதை திண்ணமாக இந்த தனம் நான் கூறுகிறேன். அதாவது இந்த முனிவரின் கதையை சொல்றதுக்கு முந்தி இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த வாழ்க்கையில. இங்க நான் உட்காரத்துக்கெல்லாம் முன்னாடி, கொரக்கரையா நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நடந்தது, நான் சித்தரை பார்த்தது எல்லாமே எனக்கு கனவாக தோன்றியது. ஆனால் ஏன் பார்த்தேன், எதற்கு பார்த்தேன், ஏன் அவர் என்னை வாழ வைத்தார் என்றெல்லாம் தெரியாது. பின் காலங்களில் மட்டும்தான் எனக்கு தெரிய வருகிறது. அதாவது சுமார் 10 வருடங்கள் கழித்து நான் இங்கு அமரும் போதுதான் எனக்கு அந்த உண்மை வெளிப்படுகிறது. நான் தேடி ஓடுகிறேன், அங்கு அவரை காணவில்லை. அப்படி அவர் என்ன செய்தார், என்னை எப்படி வரவழைத்தார் என்றுதானே கேட்கிறீர்கள். நிச்சயமாக உங்களிடம் பகிரப் போகிறேன். சரி, வாருங்கள் ஆன்மீக உறவுகளே, நாம் அந்த முனிவரின் கதையை நாம் 2ஆம் பகுதியாக பார்ப்போம். அந்த முனிவரின் கதையை நான் உன்னை உணர் பாகம் 2இல் கடைசியில் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். அந்த முனிவர் ஆசிரமத்தில் மிகவும் ஒரு அருமையான பிள்ளையாக மாறியிருந்தார். அப்பொழுது எதற்கெடுத்தாலும் அந்த சிஷ்யர் பெயரை சொல்லி அவரை கேள், இவரை கேள், அவரை கேள் என்றுதான் அத்துணை பேரும் சொல்லி வந்தார்கள். இப்படியே காலம் உருண்டோடியது. நல்ல பெயரை எல்லாவிடம் வாங்கிவிட்டார். அப்பொழுது ஒரு நாள் எல்லாம் போஜனம் முடித்துவிட்டு அமைதியாக அமைந்திருக்கும் பொழுது அந்த குருநாதர் என்ன சொல்கிறார் என்றால், காலம் போய் கொண்டிருக்கிறது, இந்த ஆசிரமத்தையும் இந்த பணிகளையும் நல்ல ஒரு சிஷ்யர் கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சீடன் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்து அந்த சீடன் கிடைத்து விட்ட மாதிரி தெரிகிறது என்று இவரை பார்க்கிறார். அந்த சேவை செய்து கொண்டிருந்தார் அல்லவா, அவரை பார்க்கிறார். அப்பொழுது அவர் புலகாகிதம் அடைகிறார். அப்படி அடையக்கூடாது இல்லவா? ஆன்மீக சொந்தங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்றால், தனக்கு மிகப்பெரிய பதவி வந்தாலும், தாம் மிகப்பெரிய சக்தியை வாங்கப் போகிறதா இருந்தாலும், தன்னுடைய செல்வ நிலை உயர்வதாக இருந்தாலும், நினைத்த காரியம் வெற்றி பெற்றாலும், நீங்கள் புகழின் உச்சிக்கு சென்றாலும் சரிதான், நீங்கள் உங்களை மீறி நீங்கள் உயரக்கூடாது. அதாவது எக்ஸைட் ஆகக்கூடாது, என்று நீங்கள் இருமாப்பு கொள்ளக்கூடாது. அப்பொழுது கர்வமும் மானமும் உங்களை தலதூக்கிவிடும். ஆனால் அவரை அறியாமலே அது தூக்குகிறது. நம்மைத்தான் சொல்கிறார் என்ற எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றன. அவர் பேசி முடித்த பிறகு அப்படித்தான் அது அரங்கேறியது. ஆம், அவரைத்தான் அடுத்த பதவியில் நாம் வைக்கப் போகிறோம் என்று எல்லா சீடர்களும் சொல்லி, யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். என் உயிரை காப்பாற்றினார், அதற்காக நான் சொல்லவில்லை. பல செயல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருக்கு அத்துணை பேரும் பணிவிடை செய்யுங்கள். நேற்று வந்தவர் இன்று வந்தவர் நினைக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அத்துணை பேரும் ஒற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக காலங்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. காலம் செல்லும் பொழுது அந்த குருநாதர் நோய்வாய்ப்படுகிறார். நோய்வாய்ப்படும் பொழுது அத்துணை பேரும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
பிரார்த்தனைகள் போய்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த பிரார்த்தனையின் ஊடே அந்த புதிதாக ஆசிரமத்துக்கு வந்த நபர், முனிவிடம் அடுத்த பதவிக்கு வரப்போகிறார் என்று சொல்லப்பட்ட நபர் மட்டும் கலந்து கொள்ள மறுக்கிறார், அல்லது அவர் மனது மறுக்கிறது. ஓடுகிறார், ஓடியாடுகிறார், மறுக்கிறார். ஏன் மறுக்கிறது, ஏன் மறந்தார் என்பதை நிச்சயமாக நம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஏனென்றால் தொடர்ந்து வர வேண்டும், நீங்கள் ஒவ்வொரு பதவியும் கேட்க வேண்டும். நீ யோசித்து வையுங்கள், அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன். என்ன ஐயா, நீங்கள் உன்னை உணர் என்பதை பற்றி பேச வேண்டும் என்றால் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நினைக்கிறீர்கள். அப்படி நினைப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன், நிச்சயமாக இதையெல்லாம் நாம் கற்று உணர்ந்தால்தான் உண்மையாக நாம் அவளுக்குள் ஐக்கியமாக போவதற்கு தகுதியான மனிதராகவும். ஒரு பொருள் வாங்க போகிறீர்கள், நீங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் இது கைபேசியாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும், புதிதாக ஒரு வண்டி வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் வாங்க எத்தனித்தால் நிச்சயமாக அது என்ன, அது எப்படி இருக்கிறது, அதுக்குள் விஷயங்கள் எப்படி வேலை செய்கின்றன, அதை எப்படி இயக்க வேண்டும், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், அது தன்மைகள் என்ன, உயர்வு என்ன, இதையெல்லாம் கவனிப்பீர்கள் அல்லவா? அதே போல்தான் அன்னை வாழையை பற்றி பேசும் பொழுது அவள் யார், அவருடைய அதிசயங்கள் என்ன, அவரை ஏன் சித்தர்கள் பூசித்தார்கள், அவர் நடாத்திய அதிசயங்கள் என்ன, நான் பேசிக் கொண்டிருந்தேன் என்றால் என்னிடம் அவள் நடத்திய அதிசயங்கள் என்ன, ஏன் அவளை பற்றி நான் மகானுபாவர் பாலா திரிபுரசுந்தரியை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த செல்ல குழந்தையாம் தேவி பராசக்தி எப்படி என்னுடன் விளையாடினார், ஏன் விளையாடி கொண்டிருந்தார், ஏன் விளையாடுகிறார், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாம் அல்லவா, வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அத்தனை பேரும் தெரிய வேண்டும். இது ஒரு முன்னோட்டம் மட்டுமே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போவதுதான் நிச்சயமாக அந்த கட்டுரையின் நடுப்பகுதி என்று வைத்துக் கொள்ளலாம். முடிவுரை என்பது கடவுள் கையில் விட்டு விடுவோம். ஆகவே முன்னுரையை மட்டும்தான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மெயின் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த மெயின் கண்டென்ட் நீங்க தான். இந்த மெயின் கண்டென்ட்டை நீங்க உங்களுக்குள்ள உணருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்க போறோம். என்னெல்லாம் தோணுதோ, என்ன சொல்லப்படுகிறதோ அதை மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். ஆகவே நண்பர்களே, நாம் சொல்லியிருக்கும், சித்தர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கும், இங்கே சிறிதளவு பகரப்பட்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் செய்யுங்கள். முதல் கட்டமாக காலையில் எழுந்திருங்கள், சுத்தமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள், காலார நடவுங்கள், வெட்ட வழியில் சுவாசியுங்கள், மந்திரங்களை சொல்லுங்கள், மண்ணில் பிடித்த பிள்ளையாரை எடுத்து பூஜை செய்யுங்கள், பிள்ளையார மந்திரம் சொல்லுங்கள், உங்களுடைய முன்னோர்களுக்குள்ள பித்ரு மந்திரங்களை சொல்லுங்கள். நீங்கள் வாழையை தரிசனம் செய்வதற்கு அமைதியாக விளக்கு ஏற்றி அமருங்கள். இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த மொத்தமாக சேர்த்து ஒரு எளிமையான பூசை முறையை நாம் அடுத்தடுத்த பதிவில் சொல்ல போகிறோம். அதுவரை காத்திருங்கள். இதை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கிறது என்று மறக்காதீர்கள். நாம் மறுபடியும் சந்திப்போம். இதுவரை இந்த தொடரை பார்த்து கொண்டிருப்பதற்கு பார்க்க போகிற அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறுபடியும் நம்ம கேட்கணும் மற்றும் ஆளுங்கிற பெல் பட்டனை அமைக்கிங்க. வரப்போகிற பதிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் கிடைக்குதுன்னா எனக்கு தெரியாது. இதுவும் அன்னையின் வாழையின் விளையாட்டாக கூட இருக்கலாம். அதனால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரை கவனித்த அத்தனை பேருக்கும் பாலாவின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உரித்தாகும் என்பதை உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டு